புஷ்பாமா, நீதிமணி ஐயாவுக்கு தான் பரிவட்டம் கட்டுற உரிமை இருக்கு. ஆனா இப்ப அவர் எங்க இருக்காரு நமக்கு தெரியல. அந்த உரிமைய ஐயாவோட சம்சாரம் மீனாட்சி அம்மாவுக்கு தர்றோம். இதுல என்னமா தப்பு இருக்கு? இவ சம்சாரம்னா அப்ப நான் யாரு? நம்பர் 2. ஏய் 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 ஏய், என்னடா நக்கலா? இங்க பாருங்க, இவங்க சங்காத்தமே வேண்டான்னு தான் அவங்கள அத்து விட்டுட்டு என்ன கட்டிக்கிட்டாரு. அப்போ பரிவட்டம் யாருக்கு தரணும்? எனக்கு தானே. அது அப்படிதாமா. அது உங்களை அவர் சேர்த்துக்கிட்டாலும் மொத சம்சாரம் மீனாட்சி அம்மா தானே. எதுக்கு வீணா இந்த பிரச்சனை? இதுக்கு தான் சொன்னேன், எனக்கு இந்த பரிவட்டம்லாம் வேண்டான்னு. திருவிழா நல்லபடியா நடக்கட்டும். பரிவட்டத்தை நீங்க இவளுக்கே கொடுத்துருங்க. விட்டு கொடுக்கறதுனால நாங்க ஒண்ணு குறைஞ்சு போயிட மாட்டோம். வாங்கம்மா போலாம். என்ன மீனாட்சி அக்கா, இவெல்லாம் ஒரு ஆளு நிட்டு இவ பேச்ச கேட்டுட்டு நம்ம போனா பயந்துட்டு போன மாதிரி இருக்கும். நான் வர மாட்டேன். சாந்தா, நீ பேசாம வா. வாங்கம்மா போலாம். வாங்க தம்பி. சபாஷ் சபாஷ் மீனாட்சி பொண்ணுங்களா, சபாஷ். ஏய், உங்க அம்மா ஒருத்தி ஊர் முன்னாடி வச்சு அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கா. நீங்க என்னடானா 3 பேர் அமைதியா உங்க அம்மா பின்னாடி போயிட்டு இருக்கீங்க. சூப்பர்ப்பா. போங்க, மெஸ்ஸுக்கு போங்க போங்க. வெற்றி, சாந்தாக்கா, நீங்களும் அவங்க கூட சேர்ந்து போயிட்டு இருக்காதீங்க. ஒழுங்கா என் பக்கம் வந்துருங்க. வாங்க. வெற்றி, அம்மாவே பரிவட்டம் வேணான்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ண முடியும்? இவ கூட சண்டை போட்டா எங்களுக்கு தான் அசிங்கம். அதனால நாங்க போறோம். கொஞ்சமாவது அறிவு இருந்தா புரிய வைக்கலாம். அறிவே சுத்தமா இல்லைன்னா என்ன பண்றது? ஓ, அப்படியா? சரி 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 சரி, போங்க. போய் மெஸ்ஸ தொடங்க. ஊரு ஃபுல்லா பொங்கி போடுங்க. போங்க. மீனாட்சி அம்மா மரியாதை கிட்ட போனா உங்களுக்கு என்ன? போங்கப்பா, போய் மெஸ்ஸ திறந்து வேலைய ஆரம்பிங்க. போங்க. நீ என்ன விட்டு இப்படி சொல்ற? நல்லா வக்கனையா என்ன மட்டும் கேள்வி கேளு, சரியா? யார கேட்கணுமோ அவங்கள கேட்காம விட்டுரு. தம்பி, இப்ப எதுக்கு அதெல்லாம்? உண்மைதாமா, இப்படி ரோஷமே இல்லாத பொண்ணுங்களை வச்சுக்கிட்டு நமக்கு எதுக்கு இதெல்லாம்? நீங்க சொல்றது 100% சரிதாமா. என்ன, யார் ரோஷம் கிட்டவங்க? இங்க பாரு புஷ்பா, இப்ப சொல்றேன் கேளு. பரிவட்டம் எங்க அம்மாக்கு தான். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. அப்படி கேளுங்க. யமுனா, வேண்டாமா, விடு. நீ சும்மா இருமா. புஷ்பா, ஊரே எங்க அம்மாக்கு பரிவட்டம் கட்டி அழகு பார்க்க போகுது. ஓரமா வந்து நின்னு பாத்துட்டு எங்க அம்மா செஞ்ச பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே போயிடுங்க. அதுக்காச்சும் இவளுக்கு தகுதி இருக்கான்னு தெரியலையே. ஏய், என்னங்கடி என்னங்கற ஆளாளுக்கு நக்கல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏய், உங்ககிட்ட என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? யோ பஞ்சாயத்து, நீங்க சொல்லுங்க, இந்த மீனாட்சிக்கு தான் பரிவட்டம்னு நீங்க எப்படி முடிவு பண்ணலாம்? அதானே, இந்த வருஷம் பரிவட்டம் எங்க அக்காக்கு தான். எப்பவுமே பரிவட்டம் எங்க அம்மாவுக்கு தான். அம்மா, நீ வாமா. அம்மாமா, கொஞ்சம் இருங்கம்மா. பரிவட்டம் கட்டுறதுல இப்படி ஒரு சிக்கல் வரும் நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. இதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன். எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. எல்லாம் கேட்டு ஒரு முடிவுக்கு வாங்க. இந்த வருஷம் கோயில் திருவிழா ரொம்ப விசேஷமானது. ஏன்னு ஒவ்வொன்னா சொல்றேன். நம்ம கோயில் குளத்துல நாம 25 வருஷத்துக்கு முன்னாடி போட்டு வச்ச சங்கு, அதை எடுத்து வச்சு தீர்த்த சங்கு திருவிழாவை நடத்த போறோம். அதை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப சங்கு எடுத்துட்டு போய் குளத்துக்குள்ளேயே போட்டுருவோம். 25 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த மாதிரி தீர்த்த சங்க திருவிழாவையே நடத்துறோம். இந்த வருஷம் குளத்துல யாரு இறங்கி சங்கு எடுக்கிறாங்கன்னு பாப்போம். யாருக்கு சங்கு கிடைக்குதோ அதை வச்சு நாம எல்லாரும் ஒரு முடிவு பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு வருஷ பூஜையிலையும் கோயில்ல சாமிக்கு ராத்திரி பிரசாதம் செஞ்சு படைக்கணும். படைச்சிட்டு கோயில் நடைய சாத்திடுவோம். ராத்திரி சாமியே வந்து அந்த பிரசாதத்தை சாப்பிடும். இந்த தடவை நீங்களும் அவங்களும் படையல் படைக்கட்டும். யாரு பிரசாதத்தை சாமி ஏத்துக்குதோ அதை வச்சு நாங்களே ஒரு முடிவுக்கு வர்றோம்.
அதோட ராத்திரி மலைக்கோவில்ல இருந்து ஜோதியை எடுத்துட்டு வந்து சூரிய உதயத்துக்குள்ள நம்ம கோவில்ல விளக்கேத்தணும். இதையும் உங்க 2 குடும்பத்திலையும் பண்ணுங்க. இந்த 3ஐயும் எந்த குடும்பம் வெற்றிகரமா செய்யுதோ அவங்களே பரிவட்டத்தை ஏத்துக்கிட்டோம். என்னமா சொல்றீங்க? சரிங்கய்யா, நான் ஏத்துக்கிறேன். இந்த 3லயுமே நாங்க தான் ஜெயிக்க போறோம். அப்படி சொல்லுக்கா. நாங்களும் ஏத்துக்கிறோம். அது மீனாட்சி பொண்ணுங்க. என் செல்ல குட்டிங்கன்னா செல்ல குட்டிங்க தான். என்ன புஷ்பா, போட்டிக்கு தயாரா? இல்ல வேண்டாம். பரிவட்டத்தை அவளுக்கே கொடுத்துருங்க. அம்மா நீங்க வாங்க போலாம். அம்மா வான்னு சொன்னேன். வாங்க. அப்படி ஓடு மீனாட்சி. யாருக்கிட்ட மோத பாக்குற? இந்த புஷ்பா கிட்டயா? அண்ணாடங்காட்சிங்க, அதுங்களுக்கு பரிவட்டம் ஒரு கேடு. ஏய், தினம் தினம் எச்சி பாத்திர கழுவுற குடும்பத்துக்கு ஊர் மரியாதையா? யாரு தகுதி என்னன்னு இப்ப வாச்சும் புரிஞ்சுதே. ஏன் மீனாட்சி, போட்டிக்கா வர போட்டிக்கு? புஷ்பா, ரோட்ல சகதி கடந்தா ஒதுங்கி போறது சகதிக்கு பயந்துதான்னு நினைச்சிட்டியா? நம்ம மேல அசிங்கம் படக்கூடாதுங்கிறதுக்காக தான். அது உனக்கு புரியல. புரிய வைக்கிறேன். எனக்கும் சம்மதங்கய்யா. ஊர்க்காரங்க சொன்ன 3 கோவில் கைங்கரத்திலையும் என்னோட 3 பொண்ணுங்களும் கலந்துகிட்டு ஜெயிச்சு காட்டுவாங்கல்ல, அப்ப அந்த பரிவட்டம் என்ன தேடி வரும். அப்படி சொல்லுங்க மீனாட்சி அம்மா. புஷ்பா, நம்மள தேடி வந்தாதான் அதுக்கு பேரு பரிவட்டம். நாமளா தேடி போனா அதுக்கு பேர் என்ன தெரியுமா? பிச்சை. மருமவனே, சரியான சவுக்கடி. புஷ்பா, வேண்டான்னு ஒதுங்கி போனவள நீ ஓங்கி பேச வச்சுட்ட. இனிமே நான் பேச மாட்டேன். என் பொண்ணுங்க ஜெயிக்கிறப்போ இந்த ஊரே உங்ககிட்ட பேசும். வரோங்கய்யா. தீர்ப்பு முடிஞ்சது. சரி வாங்கய்யா போலாம். கிளம்புங்க கிளம்புங்க. ஊரு பேசுமா? அதையும் நான் பாக்குறேன். இந்த வாட்டி நான் பரிவட்டத்தை வாங்கி காட்டல, நான் புஷ்பா இல்ல. ஏய், இப்ப சும்மா சும்மா எதுக்கு சிரிக்கிற? வேண்டாம் சக்தி, என்கிட்ட எதுவும் கேட்காத. எனக்கு சிரிப்பா வருது. ஏய், இங்க எல்லாரும் எவ்வளவு சீரியஸா இருக்கும். நீ மட்டும் ஏன் இப்படி பைத்தியம் மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்க? இல்ல, உங்க அம்மாவுக்காக நீங்க 3 பேரும் இன்னைக்கு கோயில்ல புஷ்பாக்கு எதிராக சபதம் போட்டீங்கல்ல, அத நினைச்சாதான் எனக்கு சிரிப்பா வருது. அத நினைச்சா உனக்கு ஏன்டா சிரிப்பு வருது? இல்ல, இன்னும் இந்த உலகம் உங்களை நம்புதுன்னு நினைச்சேன். ஒரே காமெடி தான் போங்க. ஏய், வெற்றி வேண்டாம். சீரியஸான விஷயத்துல தயவு செஞ்சு விளையாடாத. ஆமா, நானும் கேட்கணும்னு தான் நினைச்சேன். அது என்னடா, அத்தனை பேர் முன்னாடியும் அவ்வளவு கிண்டலா பேசுற? எங்க அம்மாவுக்கு ஒண்ணுனா நாங்கெல்லாம் கண்டுக்க மாட்டோம், ஒதுங்கி போயிடுவோம். மெஸ்ஸில் சமைக்க மட்டும்தான் லாக்கின்னு சொல்ற? போன வருஷம் திருவிழால எவ்வளவு பெரிய சண்டையாச்சுன்னு உனக்கு தெரியாதா? அப்போ நாங்க தான் எங்க அம்மாவுக்காக பேசணும். ஏய், போன வருஷம் தேர் திருவிழால உங்க அம்மா பிரசாதம் பண்ணி கொடுத்ததுனால மட்டும்தான் ஜெயிச்சாங்க. நீங்க சண்டையெல்லாம் போட்டு ஒன்னும் ஜெயிக்க வைக்கல.
அவங்க வழக்கம் போல ஜெயிச்சாங்க. நீ அதுக்கப்புறம் வழக்கம் போல புஷ்பா கிட்ட சண்டை போட்ட. அவ்வளவுதான். சும்மா இந்த ரீல்லாம் சுத்தாத, எல்லாம் எங்களுக்கு தெரியும். டேய், ஆட்டோ ஓட்டிக்கிட்டு கரெக்ட் டைமுக்கு எங்க அம்மாவை கூட்டிட்டு வந்து சேர்த்தது நான் தான். ஆட்டோ ஓட்டுறது யார் வேணா ஓட்டலாம், ரொம்ப சப்ப மேட்ரு. இந்த தடவை ஃப்ளைட் ஓட்டணும். ஃப்ளைட்டு அவ்வளோ பெரிய விஷயம் இருக்கு. ச்சே, பேசாம நான் வாயை மூடிட்டு இருந்திருக்கணும் போல. இப்பதான் தோணுது, தேரை எடுத்து நடு ரோட்ல விட்டுட்டோமோன்னு. நீங்க 3 பேர் சேர்ந்து கோயில்ல சொன்ன விஷயத்துல ஜெயிச்சு உங்க அம்மாவுக்கு பரிவட்டம் வாங்கி தர போறீங்களா? அத நினைச்சாதான் லைட்டா கண்ணை கட்டுது. டேய், சிரிக்காதடா. நீ சிரிக்க சிரிக்க எனக்கு டென்ஷன் ஏறுது. சரி சரி, சிரிக்காதன்னு சொல்றேன்ல. டேய், சிரிக்காதன்னு சொல்றேன்ல. ஓகே ஓகே, சரி சரி. நல்லா கேட்டுக்கோ, நாங்க 3 பேரும் இந்த போட்டியில கண்டிப்பா ஜெயிக்கிறோம். ஓ, எங்க அம்மாவுக்கு பரிவட்டம் வாங்கி தரோம். அது மட்டும் நடக்கட்டும். அப்போ இருக்குடா உனக்கு. இதுல மீனாட்சி அம்மா வேற என் பொண்ணுங்க ஜெயிப்பாங்கன்னு தனி காமெடி ட்ராக் போயிட்டு இருக்கு. ஒன்னு சொல்லிட்டா சக்தி, உன் குடும்பத்தோட எப்பவுமே ஒரே காமெடி தான். போ வெற்றி. இன்னும் உங்களை நம்புறாங்க பாத்தியா மீனாட்சி அம்மா, அவங்கள சொல்லணும். ஏய், ஏய், இரு 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 இரு, ஏன் இப்ப கோவப்படுற? குடு குடு. சரி, நீ கோவப்படலனா நான் ஒரு விஷயம் சொல்லிட்டா? ஏய், ஆ, என்ன நீ என்ன பண்றேன்னா, பேசாம நீ, யமுனா, துர்கா, உங்க அம்மா 4 பேரும் சேர்ந்து ஒரு 10 நாளைக்கு குடும்பத்தோட தலைமறைவாயிடுங்க. ஏய் இரு, ஏன் சொல்றேன்னா ஊரு முன்னாடி ஒவ்வொரு விஷயத்திலயும் அவமானப்படுறதுக்கு மொத்தமா தலைமறைவாயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரே ஒரு தடவை அவமானப்படுறது கொஞ்சம் பெட்டரா இருக்கும்ல, அதுக்கு சொன்னேன். ஹலோ, ஆமா நான் ஊருக்கு போறேன், நீங்க வந்து போட்டியில கலந்துக்க போறீங்களா? சரி சரி, அதான் கரெக்டா இருக்கும். வெற்றி, இப்ப எல்லாரும் கோயிலுக்கு சாமி கும்பிட போறோம். அங்க வந்து எல்லாரும் முன்னாடியும் என்கிட்ட பேசிக்கிட்டு ஊருக்காரங்க ஆசைப்படுறாங்க. அதுல வந்த பிரச்சனையில என் பொண்ணுங்க எனக்காக இந்த சவாலை ஏத்துக்கிட்டாங்க. அவங்க கூடவே இருந்து வழி நடத்தி அவங்கள ஜெயிக்க வைக்க வேண்டியது உன் பொறுப்புமா. அக்கா, அந்த மீனாட்சி குடும்பத்தோட சாமி கும்பிட போயிருக்கா. கூட அந்த வெற்றி பையன் வேற இருக்கான். இதான்க்கா சரியான சான்ஸ். ஆமாண்டா, நாம இந்த போட்டியில ஜெயிச்சாகணும்னா வெற்றி கதையை முடிச்சாகணும். அந்த 3 பொண்ணுங்களை எப்படியாச்சும் சமாளிச்சிடலாம். ஆனா கூட வெற்றி இருந்தா அவங்கள நம்மளால ஜெயிக்க முடியாது. அதனால தான்டா போட்டுரு. சொல்லிட்டலக்கா, போட்டுறேன். ஏய், வாங்கடா போலாம். சங்கிலி, ஆ, இப்போதைக்கு வெற்றியை மட்டும் குறிவை. மீனாட்சி மேலயோ மீனாட்சி பொண்ணுங்க மேலயோ கை வச்சிடாத. சரிக்கா. அம்மா, நாங்க இந்த போட்டியில எப்படியாச்சும் ஜெயிக்கணும். எங்களுக்கு நீதான் அருள் புரியணும். எல்லாரும் முன்னாடியும் புஷ்பா எங்க அம்மாவை அவமானப்படுத்த பாக்குறான். ஒரு பொண்ணா எங்க அம்மாவுக்கு நடக்கிற அவமானத்தை பார்த்துக்கிட்டு எப்படிம்மா என்னால சும்மா இருக்க முடியும்? அதுக்காக தான் நாங்க இந்த போட்டிக்கு ஒத்துக்கிட்டோம். எங்களை கை விட்டுறாதம்மா. அன்னைக்கு எங்க அம்மா ரொம்ப வருத்தப்பட்டு பேசினாங்க. கிட்டத்தட்ட வாழ்க்கையில தோத்து போயிட்டேன்னு. இல்லம்மா, நீங்க தோக்கல. உங்களை ஜெயிக்க வைக்கிறோன்னு நாங்க 3 பேரும் சேர்ந்து சொல்ல ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. இதை நாங்க மிஸ் பண்ணவே கூடாது. நீதாமா எங்க கூட இருந்து எங்களுக்கு வழிகாட்டணும். அம்மா, என் பொண்ணுங்க இந்த போட்டியில கலந்துக்க போறது எல்லாம் எனக்காக தானே நான் நினைக்கலம்மா.
முதல்ல இது போட்டியே இல்லம்மா. உனக்கு என் பொண்ணுங்க செய்யற கைங்கரியம் அப்படிதான் நான் நினைக்கிறேன். என் பொண்ணுங்கள உன் பொண்ணுங்கள நினைச்சு பாத்துக்கோமா. டேய் கோயில்லாம் பார்க்காதீங்க, கோயில்ல வச்சே போடுங்க. சாமிக்கு நரபலி கொடுத்த மாதிரி நினைச்சுப்போம். சத்தம் போடாம அவனை தூக்குங்கடா. டேய் நீங்களாம் சைடு போங்கடா. டேய் நீ இந்த சைடு போடா. சரி வாங்க. மீனாட்சி அம்மா, நீங்க போயிட்டே இருங்க, நான் வந்துடுறேன். என்னாச்சுப்பா, எங்க போற? அது இல்லம்மா, இன்னைக்கு துஷ்ட சக்திகளோட ஆட்டம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் சாமியெல்லாம் கும்பிட்டு அதை அடக்கி வச்சுட்டு வரேன். நீ பேசுறது ஒண்ணுமே புரியல வெற்றி. ஏ சக்தி, நீ இவங்களெல்லாம் கூட்டிட்டு பத்திரமா வீட்டுக்கு போ. நான் 5 நிமிஷத்துல வந்துடுறேன், சரியா? போங்க. டேய் எங்கடா போனா? நம்ம முன்னாடி தானடா கோயிலுக்குள்ள வந்தான், அதுக்குள்ள எப்படிடா மாயமா போயிட்டான்? ஆமா பங்காளி, அதான் எனக்கும் புரியல. சரி, யாருக்கும் தெரியாம கோயிலுக்குள்ளே வச்சு சோழியை முடிச்சிடலாம். சரி பங்காளிடா. டேய் டேய் ஏதோ சத்தம் கேட்ட மாதிரில. பங்காளி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பங்காளி, வா போலாம். சரிடா வாங்க போலாம். டேய் கேட்டுச்சு தானே? ஆமா பங்காளி, ஏதோ சவுண்ட் கேட்டது. டேய் அந்த மரத்துக்கிட்ட இருந்தாண்டா சத்தம் வருது. டேய் யாரோ கலாய்கிறான்டா நம்மள. அங்க ஏதோ உருந்துருது, வட போயிடலாம். அங்க ஏதோ இருக்கிற மாதிரில. டேய் யாரா அது? டேய் வெளியே வாடாங்கறா. டேய் வாடா வெளியே. எங்கடா ஓடுறான்? சரியான பயந்தா கோலிங்கடா. டேய் வெளியே வாடா. யாருன்னு சொல்ல போறியா இல்லையா? யாரா நீ? கேட்கிறேன், வாய் திறந்து பதில் சொல்ற. இப்ப நீ யாருன்னு சொல்ல, நாங்க 2 பேர் இருக்கோம், ஒரே சிவா சீவிடுவோம். இன்னையா நான் கொல்ல போறேன்? நீ என்ன கொல்ல போறியா? என்ன கொல்ல போறியா? பங்காளி இது கருப்பு மாதிரி இருக்கு பங்காளி, வா ஓடிடலாம் பங்காளி. என்ன யாரா கொல்றது? என்ன கொல்ல போறியா? நில்லுடா. ஏப்பா பூசாரி, நல்ல வேலையா வந்த?
அந்த கோயிலுக்கு பின்னாடி யார் இருக்கா? ஒரே உருமல் சத்தமா கேக்குது. யோ இந்த கோயில்ல யார் இருக்க போறா? எது நீ வேற ஏதோ கருப்பு நிக்குதியா? நாக்கெல்லாம் கடிச்சுக்கிட்டு கண்ணெல்லாம் உருட்டிக்கிட்டு ஒரு மாதிரி கருப்பு சாமி மாதிரி இருக்கு. கருப்பு சாமியோ? பா கருப்பு சாமி. யோ என்னையா பண்ற? சங்கிலி கருப்பு யாரு கண்ணுக்கு படமாட்டான். அப்படியா? உன் கண்ணில் பட்டுட்டான்னா உன்கிட்ட ஏதோ தப்பு இருக்குன்னு அர்த்தம். பார்த்து சுதாரண மாதிரியா. கருப்பு சாமி காவல் தெய்வம், அதுக்கிட்ட உன் ஆட்டத்தெல்லாம் காட்டாத. எது சூதானமா இருக்கணுமா? யோ பூசாரி, ஆத்தாடி அவன் சோழியை முடிக்க வந்தா நம்ம சோழியை முடிச்சிருவாங்க போல இருக்கு. டேய் டேய் இருங்கடா.